வெற்றிவேல் முருகனுக்கு கரோரை எல்லாம் அல்ல பழனாபுரியவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தொண்டாபிஷம் குருநாதர் அருணாபெருமான் திருடலையே சரணம் எம்பெருமான் கருணை முழுமற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாரூர் திருப்பண்ண மாமந்தத்தில் கௌமாரியத்தில் வருஷப்படி பாடல் 1043 அகல நீளம் தோணும் பொதுப்பாடலுக்கான பாராயணத்தையும் பொருட்கத்தையும் பழனியாண்ட திருவிடை சமர்ப்பிப்போம். முருகாச்சன் இந்த பாடல் முருகா மோனமாகிய கோயிலில் ஞானமாகிய மலர் தூவி புருவ நடுவில் நாட்டத்தை செலுத்தி ஞான பூசை செய்ய திருவள் புரிவீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடல். தனனதான தானான தனனதான தானான தனனதான தானான தனதான என்ற சந்தக்குறிப்புடைய பாடல். ஞான பூஜை என்ற கருத்தில் பாடப்பெற்ற பாடல். அகல நீளம் யாதாலும் ஒருவராலும் ஆராய அரிய மோனமே கோயில் என மேவி அசையவே கிரியா பீட மீசை புகா மகா ஞான அறிவின் ஆதர ஆமோத மலர்தூவி சகல வேதனாதீத சகல வாசகாதீத சகல மா கிரியாதீத சிவரூப சகல சாதகாதீத சகல வாசனை அதீத தனுவை நாடி மா பூஜை புரிவேனோம். வேடதார சூதான நீளபாத போதூள விரகராக போது ஆர் அசுரகால விபுத மாளிகா நீலமுக படாக மாயூர விமல வியாபகா சீல அகவினோத ககனகூட பாடீர தவள சோபித ஆளான் கவனபூதர் ஆரூட சதகோடி களப காம வீர் வீசு கரமுக ஆர வேல்வீர கருணை மேருவே தேவர் பெருமாளே. அகலம் நீளம் யாதாலும் ஒருவராலும் ஆராய அரிய மோனமே கோயில் என மேவி அசேவே கிரியா பீட மிசை புகா மகா ஞான அறிவின் ஆதர ஆமோத மலர் தூவி சகல வேதனாதீத சகல வாசகாதீத சகல மா கிரியாதீத சிவரூப சகல சாதகாதீத சகல வாசனை அதீத தனுவை நாடி மா பூசனை புரிவேனோன்னு முதல் பதில வேண்டுகிறார். ராதர் கேட்டுக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்னா, அகலமும் நீளமும் எதனாலும் எவராலும் ஆராய்வதற்கு அரியதான மௌட நிலையே கோயிலாக பொருந்தி அசையவே விளக்கம் தரவே கிரியா பீடம் மிசை புகா கிரியை மார்க்கம் என்னும் பீடத்தின் மீது புக்கு இருந்து கிரியை மார்க்கத்தை அனுஷ்டித்து பின்னர் அல்லது மனம் அசையவே சலனப்படவே கிரியா பூஜை செய்ய புகாமல் மகா ஞான அறிவோடு ஆதர ஆமோத அன்பு மீழ்ச்சி எனப்படும் மலரடி தூவி பூஜித்து சகல வேதனாதீத எவ்வகையான அறிவுக்கும் அல்லது வேதங்களுக்கும் மேம்பட்டதான சகல வாசகாதீத எவ்வகையான உரைகளுக்கும் மேம்பட்டதான சகல மா கிரியா தீத எல்லா வகையான அல்லது எவ்வகையான சிறந்த கிரியைக்கும் மேம்பட்டதான சிவரூபமான சகல சாதகாதீத எவ்விதமான தோற்றம் அல்லது பிறப்புக்கும் மேம்பட்டதான சகல வாசனாதீத எவ்வித நறுமணத்துக்கும் அல்லது அறிவுக்கும் மேம்பட்டதான தனுவை ஓர் உருவை நாடி விரும்பி சிறந்த பூஜையை செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு முதல் பதில வேண்டார். ரெண்டாவது பதில வேடதார சூதான நிகழபாத போதூட விரகராக போது ஆர் அசுரகால விபுத மாளிகா நீலமுக படாக மயூர விமல வியாபகா சீல அகவினோத ககனகூட பாடீர தவட சோபித ஆளான கவனபூதர் ஆரூட சதகோடி கடப காம வீர் வீசுகரமுக ஆர வேல்வீர கருணை மேருவே தேவர் பெருமாளை முடிகிறார். விகடதர அதாவது மாறுபாடு உள்ள சூதான வஞ்சகம் உள்ள நிகழபாத பந்தத்தில் வீழ்தலை பந்தம் உண்டாதலை போதூள போகும்படி அடியும்படி தூள்படுத்துபவனை விரக தந்திரமுடையவர்களுக்கும் ராகபோதார் ராகத்தில் ஆசைகளையே அனுபவிப்பதிலேயே பொழுதுபோக்குவர்களுமான அசுரர்களுக்கு யமனாய் நின்று அடித்த பெருமாளே. அடுத்தது விபுத தேவனை மாளிகா மாலை அணிந்தவனை நீலமுக விபுத அதாவது தேவனை மாளிகா மாலை அணிந்தவனை நீலமுக நீல நிற தோற்றமுள்ள படாகம் திரைச்சீலை போர்வையை கொண்டதான மாயூர மயில்வானத்தை கொண்ட பெருமாளே. விமல பரிசுத்த மூர்த்திய வியாபகா எங்கும் நிறைந்த பெருமாளே. சீலாக நற்குணம் உள்ளவனை நற்குண உடைத்தவனை வினோத அற்புதமூர்த்தியை ககனகூடம் விண்ணுலகில் உள்ளதாய் பாடீரம் சந்தனம் அடைந்துள்ளதாய் தவளசோபித வெண்ணிற அழகையுடையதாய் உனக்கு ஆட்சியவதாய் உன் ஏவலை புரிவதாய் கவனம் வேகத்துடன் செல்லவல்ல பூதரம் மலை போன்ற ஐராவதை யானை மேல் அல்லது பிணிமுகம் என்னும் யானை மீது ஆரூட எழுந்தருள்பவனே. சதகோடி 100 கோடிக்கணக்கான கடப காம கலவை சார்ந்தணிந்த மன்மதர்களுக்கு ஒப்பான வீரனை வீசுகரம் கரம் வீசு கிரணங்களை வீசுகின்ற முக திருமுகலை உடையவனை ஆற கடப்பமாலை அணிந்த பெருமாளே. வேல்வீரனே கருணை மேருவே தேவர் பெருமாளே மாபூசை புரிவேனோன்னு வேண்டுகிறார். இப்போ அகல நீளம் என்றளவு கூறரும் பொருள்பர் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதான் அகல நீளம் யாதாலும் வேதனம்ங்கிறார். வேதனாதீத வேதனம்னா அறிவு வேதம். விரக ராக போதார் அசுரர் ராக போதார் அசுரர் அப்படின்னு பிரிக்கணும். விரக ராக போதார் அசுரர் அந்த 5வது அடியை. அடுத்தது நீல முகப்பட ஆகம் அப்படியும் இருக்கலாம். நீல முகப்படம் அல்லது நீல முகப்படாகம் நீல முகப்படம் போலும் உடலை கொண்ட மயில்
முகப்படம்னா யானையின் முகப்பொருள். ககனகுடம் ஆகாயத்தின் உச்சியளவு உயர்ந்துள்ளனும் பாடினம் சந்தனம் அணிந்துள்ளனும் தவளசோபித வெண்ணீற்று அழகுள்ள விளங்குவனும் உனக்கு ஆளானவைகளும் கவனம் சேனைகளுமான பூதராருட பூதங்களுடனே போருக்கு எழுந்திருவனே அப்படின்னு பொருள் சொல்லலாம். நெடியர் அதாவது நெடியர் நீரு புனிதரும் யாக்கையர் சாரத படையினர் சண்முகன்பால் வந்து கைதொடுத்தி ஆர்த்தார் அப்படின்னு கந்தபுரான் சொல்றார். அதே கருத்து. அடுத்தது காம வீருங்கிறார். வீர்னா வீர வீ. அடுத்து வீசுகரம் அப்படின்னா கரம் வீசு கிரணம் வீசுகின்ற. இப்படி பல அற்புதமான விஷயங்கள் இந்த திருப்பூரில். ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கலான பாட்டு. அகல நீளம் யாதாலும் ஒருவராலும் ஆராயம் அரிய மோனமே கோயில். அறிவு வடிவாக விளங்கும் இறைவனை மோனம் என்ற கோயிலில் கண்டு வழிபடும் ஞானத்தின் எல்லையாக திகழ்வது தான் மோனம். மோனம் என்பது ஞான வரமும் பர் அவையார். மனசம்பந்தமற்ற இடத்திற்கு மௌனம்னு பேர். வாய் பேசாததற்கு மௌனம் என்று குறித்து ஒரு அடுக்கு பொருந்தும். அது வாய் மௌனம். கைகால் அசைக்காமல் வாய் பேசாமல் இருப்பதற்கு காஷ்ட மௌனம்னு பேர். மனமே அற்ற நிலைக்கு தான் பூர்ண மௌனம். அங்கே தான் பூர்ண இன்ப ஊற்று உண்டாகும். அந்த இன்ப வெள்ளத்தை தெளித்தவர் இந்திரபோக இன்பத்தை வேப்பங்காயனுவாங்க. இந்த மௌனத்தை அருளுமாறு ஏற்கனவே திருப்பூர் குருநாதர் கேட்கிறார். அருவம் இடையென வருபவர் துவரிதழ் அமுது பருகி முருகி மிருகமத அழகமலையவும் அணிதுயில் அகலவும் அதிபார அச்சல முளைபுட முளை புலகிதமிழ அமளியில் அமளிபட அனவரதமும் அவசமோடு அணையும் அழகிய கலவியும் அலமலம் உலகோரை தருவை நிகழ்வு புலமையும் அலமலம் உருவும் இளமையும் அலமலம் விபரீத சமய கலைகளும் அலமலம் அலம்பரும் வினைவாழ்வும் சலில லிபின லிபி சலில லிபியன ஜனனமும் அலமலம் இனி உன் அடியாரோடு ஒரு வழிபட இரு தமர பரிபுர சரணமும் மௌனமும் அருள்வாயும்பர். அந்த மௌனமாகிய கோயிலின் அகல் நிலத்தை யாராலும் எதனாலும் ஆராயம் தெரிய முடியாது. அதை ஞானகுரு உணர்த்த உணர்வினால தான் உணர முடியும். அதனை பெற்ற பெரும் அருளாளர்கள் என்ன சொல்கிறாங்க? உதாரணத்துக்கு தாய்மொழி சொல்லுவேன். ஆனந்த மோனகுரு ஆமெனவே என் அறிவில் மோனம் தனக்கு இசைய முற்றியதால் தேனுந்து சொல்லெல்லாம் மோனம் தொழிலாதியும் மோனம் எல்லாம் நல்மோன வடிவேங்கிறார். நிறைய பாட்டு சொல்லிட்டே இருக்கலாம். அதுக்கு தாய்மொழி சொல்லிவிட பாடம். கிரியாபிடம் இங்கே மோனமாகிய கோயிலில் கிரியை ஆகிய பீடத்தில் இருத்தல் வேணும். கிரியை என்பது இங்கே ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரி, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் அப்படின்னு 4 பாதங்களில் ஞானத்தில் கிரியை குறிக்கும். மோனமாகிய கோயிலில் புறகிரி இருக்க இடமில்லை. சரியையாளருக்கும் அக்கிரியாளருக்கும் சகல யோகருக்கும் 8 அரிதாயம்பர் கதிராம திருப்புள்ள மகா ஞான அறிவு ஆதார மோதமலர். மோன கோயிலில் ஞான மலர் கொண்டு அடிச்சுக்கணும். அந்த ஞானம் மகா ஞானம். பாச ஞானம் பஸ் ஞானம் அல்ல. அது அன்பையும் இன்பையும் அங்கமாக உண்டு. அறிவின் பயன் அன்பு. அன்பின் சிகரம் இன்பம். அகப்பூஜைக்குரிய ஞான மொழிகள் கொல்லாமை, ஐம்பொறி அடக்கம், பொறையாள், அறிவு, தூய்மை, வாய்மை, தவம், அன்பு. இவை நலம் சிறந்தார் மனத்தகத்து மலரிட்டும்பர். நலம் சிறந்தார் மனத்தகத்து மலரிட்டும்பர் அப்பர் பெருமான் தேவார் சொல்வார். மோனமாகிய கோயிலில் ஞானகிரியாகிய பீடத்தின் மேலிருந்து அறிவே வடிவாகிய ஆண்டவனுக்கு மெய்யுணர்வாகிய மென்மலரிட்டு வழிபடும் இந்த வழிபாடு ஞான பூஜை. நெஞ்சகமே கோயில் நினைவே சுவந்தம் அன்பே மஞ்சள் நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமேங்கிற தாய்மான சொல்லி. சகல வேதனாதீத. வேதனம்னா அறிவு. அறிவு அறிகின்ற வகையால் பல திறப்படும். கடலை பற்றி அறிகின்ற அறிவு, மண்ணை பற்றி அறிகின்ற அறிவு, விண்ணை பற்றி அறிகின்ற அறிவு, நீரை பற்றி அறிகின்ற அறிவு, தீயை பற்றி அறிகின்ற அறிவு, நோயை பற்றி அறிகின்ற அறிவு, உயிரை பற்றி அறிகின்ற அறிவு. இந்த அறிவுகள் எல்லாவற்றிற்கும் அப்பா உள்ள அறிவு தான் அருளறிவு. அந்த அருளறிவை அன்றி ஏனைய அறிவுகளை எல்லாம் கடந்த இடத்துல ஞான பூஜை நிகழும். சகல வாசகாதீத. வாசகம்னா சொல். மாற்ற மனங்களில் நின்ற மறையோனேங்கிற மணிவாசகத்தில் அவர் சொல்கிறபடி எல்லா சொற்களையும் கடந்து நிற்கின்ற நிலை. சொல்லே அற்ற இடத்தில் தண்டபூப நியாயப்படி பொருள் தானே அற்றுப்போயிடும். சும்மா இரு சொல் அற என்றதுமே அம்மா பொருள் ஒன்று மறிந்தது என்பார் அனுபூதியில். சொல்லாலும் பொருளாலும் அளவையாலும் தொடர ஒன்றா அருள் என்பார் தாய்மான சொல்கள். இங்கே வாசகமாக ஒரு மந்திரங்களையும் கடந்து நிற்கும் பூஜை சொல்கிறார். அஜபா நலத்தோடு கூடியது. சகலமா கிரியா அதீத. முன்கூறி அதுக்கு முன்னாடி பார்த்தோமே ஞான பூஜை எல்லா வகைப்பட்ட கிரியைகளும் கடந்தது. இதனால தான் கிரியா பூஜை தாழ்ந்ததுன்னு பொருள் இல்லை. இதனால் அது ஜீவபோதம் உள்ளவரை செய்யத்தக்கதாது. தூங்கியவன் கைப்பொருள் தானே நடுவது போல மெய்யுணர்வு எய்தி தான் அதுவாய் நிற்கும் தனிப்பெருநிலை கிரியைகள்லாம் காண்றோம். சகல சாதகாதீத. சாதகம்னா பயிற்சி. ஞானத்தை பெறுவதற்காக மேற்கொள்ளும் பயிற்சிகள் பல இருக்குது. ஞானம் எழுதிய போது பயிற்சிகள் தன்னால் விலகும். ஏணி மேலே ஏறி மாடி மீது சேர்ந்தவன் ஏணியை விட்டு விடுறது மாதிரி. அதுக்கண்டு பாதி ஏணி மேலே நிற்கிறவன் ஏணியை உதவி தந்தானா தலை மண்டை உடஞ்சி போயிடும். அதனால் அனுபவத்தில் தானே வரக்கூடிய நிலையை வடிந்து கொண்டு அனுபவம் வராமல் கொண்ட பயிற்சியில் விடக்கூடாது. சகல வாசனாதீத. முன் பற்றிருந்த பொருள்கள் எல்லாம் உள்ள பற்றுகளுடைய வாசனை. பெருங்காயம் எடுத்த பின்னும் அந்த வாசனை அந்த பெட்டியில் இருக்கும்.
அது மாதிரி வாசனையாக வந்த சில பற்றுகள் ஆன்மாவை தாக்கும். ஆகவே வாசனைகளையும் கடந்து போகணும். தனுவை நாடி மாப்பூசனை புரியணும். தனுன வில், பூர்வ நடுவே வில் போன்ற ஒரு குறி உண்டு. நிலாப்பிறை போன்ற அதன் நடுவே அப்படிங்கிற எழுத்து விளங்கும். அக்குறியை குறியாது குறித்து நின்று அசைவற்று கருவிகரணம் கண்டு சித்திர விளக்கு போல் இருக்கணும். எட்டிரண்டும் மரியாதை என் செவியில் எட்டிரண்டும் இதுவாம் இலிங்கம் என எட்டிரண்டும் வெளியா முடிந்த குரு முருகோன் என்பார் கட்டிமுட திருக்குறள். லிங்கம்னா குறி, 8 2 10, அது இந்த ஆக்யா என்ற பொருள் நடுவில் இருக்கும். அது நாட்டத்தை வைத்தாருக்கு வாட்டம் இல்லை. நாட்டம் இரண்டும் நடுமுக்கில் வைத்திடில் வாட்டமில்லை மனைக்கும் அடிவில்லை, ஓட்டமில்லை உணர்வில்லை தானில்லை, தேட்டமில்லை சிவன் அவனாமே என்பார் திருமந்திரத்தில். பூர்வ நடுத்தில் ஞானத்தை ஊற்றிருப்பதால் அங்கே பொட்டு இட்டு அடையாளம் செய்கிற வழக்கம் நம்ம நாட்டில் தொன்று வருது. விகடதார சூதான நிகழ போதுல நிகழ்ந்த சங்கிலி இங்கே ஆன்மாவை கட்டுகிற பந்தத்தை குறிக்கிறது. விகடத்தை தரித்த வஞ்சனையால் வரும் பந்தத்தை போகும்படி தூள் செய்பவனே முருகன் நினைக்கிறது. போகனா ஈறுகட்டு போன்னு வந்தது. போக அப்படிங்கிறது ஈறுகட்டு போன்னு வந்தது. விரக ராக போது ஆர் அசுரகள். விரகம்னா காமநோய், ராகம்னா மோகம், போதுனா பொழுது, ஆறுனா நிழல். காமநோயை தரும் மோகத்திலேயே பொழுதை போக்கும் அசுரர்களுக்கு அடிவை புரிபவர் முருகப்பெருமான். நிறுதற்கு ஒரு காலா அப்படின்பார் திருப்பொருள். அடுத்தது விபுதம் மாளிகை. விபுதம்னா தேவர்கள் தெய்வத்திற்குள்ள பூக்கும் மலர்களை எடுத்து தொடுத்து முருகனுக்கு மாலை சுட்டுவாங்க. அந்த மலர் மாலை மாறாத மனம் இருந்தது, வாடாத மாலை. நீலமுக படாக மாயுற. முகப்படம்னா யானைக்கு முகத்தில் அணியும் அழகிய துணி, மயிலுக்கும் அதுபோல் அந்த முகத்தில் அழகிய படம் எடுக்கிறதா சொல்கிறார். அடுத்தது ககனகூடம்னா விண்ணுலகம், பாடிடம்னா சந்தனம், யானைக்கு சந்தன திலகம் அணிவது மரபு. சோபிதம்னா அழகு, ஆளான இந்திரனுக்கு ஒரு அடிமை கோவில் ஐராவதம் என்ற யானை பணிபுரியும். கவனம் வேகமாக செல்லக்கூடியது. பூதம்னா மலை, இங்கு ஓமாக பேர யானையை சொல்கிறார். சதகோடி வஜ்ராயுதம். களவம்னா கலத்தல், சாபான பிரியம். பொன்னுலத்தில் உரிவதும் சந்தன திலகம் அணிந்திருப்பதும் வெண்மை நிறமுடையதும் அழகியதும் பணி செய்வதும் வேகமுடையதும் மலை போன்றதும் ஆகிய ஐராவதத்தின் மேல் வரும் வஜ்ராயுத பாணி மனம் கொண்டு விரும்புகின்ற தெய்வம் முருகவேல். வீசு கரமுக. கரம்னா ஒளி வீசுகின்ற திருமூர்த்தி உடையவர் முருகவேல். கருணை மேரு. முருகப்பெருமான் கருணையில் மேருமலைக்கு நிகராகும், மேருவை விடம் உயர்ந்தவர். கருணை தெய்வம், கருணையே வடிவான கந்தசாமி தெய்வம். அந்த தெய்வத்தில் என்ன வேண்டுகிறாரு? முருகா, மோனமாகிய கோயிலில் ஞானமாகிய மலர் தூவி பூர்வ நடுவில் நாட்டத்தை செலுத்தி ஞான பூஜை செய்ய திருவுள் புரிவீர் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனியாண்டர் திருவிழி சமர்ப்பித்து அவன் அருள் பத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா. குருநாதர் அருணா பெருமா திருடைய சமசுந்தர் முருகாச்சலம் பழனியாண்டனுக்கு அரோரா.